கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனையும் தான் கூட வர சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பயம். ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப தூரமாக நம்ம பின்னாடியே வரல. எனக்கு என்னென்னா அவர் ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது, பட் ஆனால் எது உண்மைன்னு எங்களுக்கு தெரில. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்ட்ரோ எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நாம் இன்றைக்கி போகிற பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி இல்லை, கொடைக்கானல் இல்லை, கொல்லி ஹில்ஸ் கிடையாது, ஏற்காடு கிடையாது. ஸோ தமிழ்நாட்டிலே யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். அதுவும் இல்லாமல் வீரப்பனையாவை பற்றி 2 முக்கியமான விஷயம் அந்த ஊரில் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரப்பனையா அந்த ஊரில் தான் அதிக நாட்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. 2வது விஷயம் நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவல் பண்ணால் என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குங்க. இங்கேயே இன்னொரு 1/2 hour இருக்கலான்னு தோணுது. ஸோ அந்தளவு பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்கி இங்கே கொஞ்சம் மேட்டூர் வர எல்லாருமே இங்கே கொஞ்சம் நேரம் இறங்கி இந்த இயற்கையோட அழகெல்லாமே ரசிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ அந்தளவு சூப்பரான ஸ்பாட் இது. ஸோ நாமளும் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் எதை பற்றி யோசிக்காமல் மைண்டு ஃப்ரீயாக வச்சுட்டு ஜாலியாக இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஸோ கைஸ், நமக்கு முன்னாடி போய்ட்டுருக்க ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் கிடையாதுங்க. இது பெட் அனிமலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸுங்க. ஸோ 1962 கால் பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இது வந்து ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் தான் இப்போ வரையும் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் இது வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம மேட்டூர் டு பர்கூர் மலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கிராமத்தை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு டேம் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இப்போ தான் இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. நாம் எப்படியோ உள்ளே வந்து அந்த அழகான டேமை பார்த்துட்டோம். உண்மையாலுமே சொல்கிறேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பர்கூர் மலைக்கு வர எல்லாருக்குமே 3 அட்வைஸ் தாங்க. மழை வர டைமில் இந்த மலை ஏறாதீங்க. ஏன்னா எப்போ சரிஞ்ச விழுன்னு யாருக்குமே தெரியாது. பைக்லேயோ கார்லேயோ ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ ஆக்சிடெண்ட் ஆகும்னு தெரியாது. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 10 லாரியாவது நம்மளை கிராஸ் பண்ணி போகும். இந்த லாரியே பார்த்தீங்க அப்படின்னா விடிய காத்தால் தாங்க ஆக்சிடென்டே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இன்னொரு லாரியை வர வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் பொருள் எல்லாமே ஏற்றுறதான் சொன்னாங்க. நைட் டைமில் மலை ஏறவோ இறங்கவோ கூடாது. ஏன்னா மலை சரிஞ்சு ரோடு எல்லாமே சின்ன சின்ன கற்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வரதுன்னா ரொம்ப சேஃபாக வாங்க. 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா தாமரைக்கரை. இந்த தாமரைக்கரையில் டீ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வர போர் தண்ணி குடிக்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் ஈரட்டி, தேவர்மலை, மடம் இந்த 3 பிளேஸு தாங்க போக போகிறோம். தாமரைக்கரையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற பிளேஸு தாமரை பூக்கள் தாங்க. இந்த வருஷம் தாங்க தாமரை ரொம்பவே கம்மியாக பூத்ததுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாமே இந்த குளங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே தாமரை பூக்களாக தான் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம ஈரட்டி கிளம்பிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம இறங்கி போனோம் அப்படின்னா அந்த அழகான ஃபால்ஸை நம்மளால் பார்க்க முடியும்.
இந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே ஜில்லுன்னு இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வேகமாக கிளம்பியாச்சு. என்ன அது ஈரட்டிலேருந்து மடம் போகிற வரைக்குமே நம்ம 5 டைமாவது பைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமாவது அந்த இயற்கை எல்லாமே நம்ம ரசிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் கூசு முனுசாமி வீரப்பன் சீரீஸ் எல்லாமே இந்த பர்கூரில் தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம போகிற ஸ்பாட்டு தான் தேவர்மலை. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1000 வருட பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கிற தேரை பார்த்தாலே தெரியும். இந்த தேரை பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமிக்க வைக்கும் வகையில் இருக்குது. இதோட சக்கரங்கள் எல்லாமே மரத்தால் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த கோவிலில் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நாம் வந்த டைமில் க்ளோஸில் தான் கோவில் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்திருக்க ஸ்பாட்டு தான் மடம். இந்த சிவன் கோவில் பார்த்திங்கன்னா இதுவும் 1000 வருட பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் தினமும் காலை மாலை 2 வேளையும் பூஜை நடக்கும். இந்த கோவிலில் தினமும் அன்னதானமும் கொடுக்குறாங்க. இந்த சிவன் கோவிலில் சிறப்பு அம்சம்னா யாரும் இங்கே வந்துட்டு பசியோடு போகக்கூடாதுன்னு தான் இவங்க தினமும் அன்னதானம் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பக்தியோடு வந்தால் 2 நாள் இல்லைங்க 3 நாள் கூட இங்கே ஃப்ரீயாக தங்கிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இந்த மடத்தோட குறிக்கோள் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க நிம்மதியாக இருந்துட்டு போகணும்னு தான். இந்த மடத்திலே 800 வருஷமாக எருமை மாடு எல்லாமே வளர்த்துட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தயிர் பால் டீ காஃபி சுத்தமான எருமை பாலில் தான் கொடுக்குறாங்க. உண்மையாக தாங்க இங்கே மணி அடித்தா சாப்பாடு உண்டு. ஃபஸ்ட்டு புளிக்குழம்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கெட்டியான தயிரை ஊற்றுனாங்க பாருங்கள். என் லைஃப்பில் அது மாதிரி ஒரு தயிரை நான் சாப்பிட்டதே இல்லை இப்போ வரைக்கும். உண்மையாலுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ சிவன் சாமி. அந்த மரத்துக்கு பின்னாடியே 1000 வருஷ பழமையான மரம் இங்கே இருக்குது. இதோட இந்த மரத்துக்கு 1001வது வருஷம்னு சொல்கிறாங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் இலைகளோட இந்த மரம் இன்னும் கம்பீரமாக காட்சி அளிக்குது. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே பாறைகளை உடைச்சிட்டு ஒரு மரம் வளர்ந்துருக்கு. இந்த மரத்தை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பர்கூர் வந்தோம் அப்படின்னா மடத்தில் 2 நாள் இல்லைங்க 3 நாள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணி இங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அனுபவிச்சே ஆகணும். ஸோ நீங்களும் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்ததாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீரப்பனையாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கரெக்டான இயர் தெரில, ஆனால் இதே பர்கூரில் 2 பேர்த்து சுட்டு கொன்று தலையை வெட்டியிருக்காரு வீரப்பனையா. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வீரப்பனையா பர்கூரில் தாங்க அதிக நாட்கள் இருந்திருக்காரு. ஸோ அதனால் 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸில் அவர் இங்கே தான் இருக்காருன்ற விஷயத்தை காட்டி கொடுத்துட்றாங்க. அது வீரப்பனையாக்க தெரிஞ்சிருது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரையும் சுட்டு கொன்று தலையை வெட்டுறாரு வீரப்பனையா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பர்கூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா இங்கே நிறையா பேர்த்தோட நினைவு சின்னம் இங்கே வச்சுருக்காங்க. போலீஸ் ஆகட்டும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகட்டும், ஐஎஃப்எஸ் சீனிவாசன் சாரோட நினைவு சின்னம், டோட்டலாக ஒரு 30 பேர்த்தோட நினைவு சின்னம் இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல தான் வீரப்பனையாவோட கேம்பே நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. நாங்கள் ஏதோ வெளியிலேருந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ கைஸ், இந்த சீரீஸ் டு பி கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். சீக்கிரமாக அடுத்த பார்ட் வேறு லெவலில் ரிலீஸ் ஆகும். அடுத்த சீரீஸ் ஃபுல்லாகவே
வீரப்பன் ஐயாவை பற்றி சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். வீரப்பன் ஐயா போன கோவில், வீரப்பன் ஐயா போன இடங்கள் எல்லாமே இந்த பிளேஸில் இருக்கும். ஸோ see you soon. சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், பாய்.